நமஸ்தே, मेरा नाम हरिहरन. நான் மாத்தூரில் இருக்கேன். சரிங்களா, பக்கத்தில் இருக்குது. சரி, இப்போ நான் பார்க்க போகிறது பிரவீன் 2 பேப்பர். சரிங்களா, பிரவீன் 2ல் வந்து நம்மளுக்கு 3 புக்கு இருக்குது. சரிங்களா, என்னென்ன புக்குனாக்கு காவி கே ரூப், காவி கே சாஸ்திர இல்லை பாஷா விஞ்ஞான். சரிங்களா, 3 புக்கு நம்மளுக்கு வந்து இருக்குது. அதாவது தேவனாகி அதில் சேர்ந்துடும். சரிங்களா, இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர்ட்டாக்க அது காவி கே ரூப். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டரில் பிரவீன் ஃபர்ஸ்ட் செகண்ட் பேப்பரில் ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டரில் காவி கே ரூப் அதுதான் வந்து நம்மளுக்கு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னாக்கே நான் 4 கொஸ்டின் தரேன். அது 4 கொஞ்சம் நீங்கள் ரெடி பண்ணாலே போதும். என்னென்ன கொஸ்டின் நான் சொல்கிறேன். हिंदी निबंध के विकास पर प्रकाश डालते हुए उसमें रामचंद्र शुक्ल के स्थान को निर्धारित कीजिए. இது ஒரு क्वेश्चन. சரிங்களா, அடுத்த क्वेश्चन பார்த்தீங்கன்னாக்க हिंदी महाकाव्य परंपरा पर एक निबंध लिखिए. இது இரண்டாவது क्वेश्चन. மூணாவது பார்த்தீங்கன்னாக்க उपन्यास की परिभाषा देकर उसके तत्वों पर विचार कीजिए. இது மூணாவது क्वेश्चन. நாலாவது क्वेश्चन பார்த்தீங்கன்னாக்க साहित्य और विज्ञान का पारस्परिक संबंध स्पष्ट करते हुए दोनों की निर्धारित कीजिए. இந்த 4 क्वेश्चन நீங்க வந்து பாருங்க. சரிங்களா, இந்த 4 क्वेश्चन படிச்சாலே உங்களுக்கு வந்து நிச்சயமா எக்ஸாமுக்கு வரும். ஓகேங்களா, சரி. இப்போ முதல்ல ஹிந்தி மகாகாவிய கே பரம்பரா ஏக் நிபந்த் கொடுத்துருக்காங்க இல்ல. இப்போ காவியம் எடுத்துமே, காவியத்துல நம்ம 2 பகுதியா பிரிச்சுக்கலாம். முதல்ல அது தெரியாது, அது வந்து நீங்க தெரிஞ்சுக்க. காவியத்தை 2ஆ பிரிச்சலாம். மகாகாவிய கண்டு காவியம் பிரிச்சுவோம். மகாகாவினா என்ன அப்படின்னாக்கே ஒரு ஆத்தர் முழுசா அவரே எழுதியிருப்பார். அதாவது ஒரு உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்றனாக்கே ராமாயண், மகாபாரத், சாக்கேத்து, சரிங்களா, இதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்க மகாகாவிய. அப்ப கண்டு காவியனா என்ன அப்படின்னாக்கே அந்த பெரிய பாடல ஒரு சின்ன பிட்டு நம்மளுக்கு எடுத்து கொடுக்குறாங்களா, அதுதான் கண்டு காவியம். ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சுவட்டி, அது ராமாயணத்திலிருந்து எடுக்கப்பட்ட கதை. சரியா, அதே மாதிரி ஜெயத்ரத் அதாவது மகாபாரதத்திலிருந்து எடுக்கப்பட்ட கதை. அதாவது ஒரு பெரிய பகுதி இருக்கும், அது மகாகாவிய. அது சின்ன பிட்டு எடுத்து கொடுத்துருப்பாங்க, அது கண்டு காவியம். இந்த காவியத்தை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. சரிங்களா, சரி. இப்போ மகாகாவியம் அந்த இந்த டீட்டெயில் நம்ம வந்து பார்க்கலாம். எப்பனாக்கே ஒரு இது எங்கெல்லாம் இருக்கு, இந்த காவியம் இதில் எப்படிலாம் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத முதல்ல சும்மா ஒரு அவுட்லைனாக நான் சொல்றேன். சரிங்களா, அதை வந்து நீ டெவலப் பண்ணிக்க. அவுட்லைனாக நான் சொல்றேன். அதாவது பிராச்சீன் மகாகாவிய பழசிலேயே, அதாவது நான் சொல்றது தோகாந்த அந்த இதுலேயே நம்மளுக்கு வந்து மகாகாவியம் இருந்திருக்கு. எப்படின்னாக்கே என்னென்ன இருக்கு, நைஷச்சரித், சிசுபால் வத், கிராத்தர், ஜுனியம், இந்த மாதிரி அப்பயே வந்து நம்மளுக்கு வந்து இருக்கு. அதாவது பிராச்சீன பழைய இதுலேயே நம்மளுக்கு வந்து மகாகாவியம் இருக்கு. சரிங்களா, அதுக்கப்புறம் ஹிந்தி மகாகாவியம் இது எப்போ எதில் வந்துச்சு அப்படின்னாக்கே வீர்காதா காலில் இருக்கு. நல்லா இருந்துச்சு, வீர்காதா கால், அதாவது ஆதி காலம் நம்ம சொல்லுவோம். சரிங்களா, அதில் வந்து இது வந்து இருக்கு. அதுக்கப்புறம் பக்தி காலையும் இருக்கு, இல்லை மத்திய காலையும் இருக்கு. சரிங்களா, ஆதிரிக், அது பிரசன்ட், அது ஆதிரிக்கில் காலத்து கத்திய ப்ரோஸ்லையும் இருக்கு. சரிங்களா, இந்த மகாகாவியத்தை நம்ம பிரிச்சுக்கிறோம். சரிங்களா, சரி. இப்போ வீர்காதா காலில் வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வீர்காதா காலில் இல்லை ராஜாவுடைய வீரத்தை வந்து நேரில் போய் பார்த்து ஒரு ஆத்தர் வந்து சொல்கிறாரு. சரிங்களா, அதை வந்து தான் நம்ம வந்து இது பண்ணுறோம். அது வீர்காதா கால், அந்த வீரத்தை பற்றி, அந்த சிறப்பு வீரத்தை பற்றி அவங்களுக்கு வரும். அந்த மாதிரி நம்ம வந்து சொல்கிறோம். உதாரணத்துக்கு பிருத்திவிராஜ் ரஸ், உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த கதை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பிருத்திவிராஜை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரியா, அந்த ஒரு இதில் வந்து இது பண்ணுறோம். அதாவது அது எழுதுகிற ஆத்தர் பேர் யாரும் சந்து பரதாய். ஞாபகம், பிருத்திவிராஜ் எழுது யார் இருந்தாலும் சந்து பரதாய். சரிங்களா, முடிச்சது வந்து அவங்க பையனா முடிச்சது சொல்கிறாங்க. ஆனால் வந்து அது வந்து அவருடைய ஆத்தர் இது பண்ணிக்கிறாங்க. சரிங்களா, இப்படியா ஒவ்வொரு பாட்டிலையும் நம்மளுக்கு வந்து அது இது இருக்கு. சரி, பக்தி காலில் பார்த்தீங்கன்னாக்க பக்தி காவியிலும் இது வந்து நம்ம வந்து அதாவது ஸ்வர்ண யுக், அதாவது ஸ்வர்ண யுக் துளசிதாசனம் இருக்குங்களா, அது ஸ்வர்ண யுக். சரிங்களா, பொற்காலம் தான் அது. அந்த காலத்தில் கூட இந்த மகாகாவியத்தை வந்து நிறைய பயன்படுத்தியிருக்காங்க. உதாரணமாக ராமச்சந்திர மானஸ், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நமக்கு பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா, அடுத்து ஆதிரிக், இப்போ இருக்கக்கூடிய ஆதிரிக் காலில் நிறைய இது பற்றினாக்கே ஜெய்சங்கர் பிரசாத் இருக்காரு. சரிங்களா, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆத்தர்ஸ் நிறைய பேர் வந்து
இருக்காங்க. அதாவது இதோடைய இது பார்த்தீங்கன்னாக்கா ஜெயத்துக்கு பார்த்தீங்கன்னா காமாயினி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது வந்து ஒரு பெரிய ஒரு மகாகாவியம் தான். சரிங்களா? இந்த மாதிரி மகாகாவுக்கு பரம்பரா கிடையாது. முதல்ல மகாகாவியத்திலையும் அந்த கண்டு காவியத்திலே இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரெண்ட்டை சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் இன்னொரு क्वेश्चन நான் சொன்னேன் என்னன்னாக்கே साहित्य और विज्ञान का पारस्परिक संबंध का स्पष्ट करते हुए दोनों की सीमा निर्धारित की அப்படின்னு சொல்லிட்டு ஒரு क्वेश्चन நான் சொன்னேன். சரிங்களா? இப்போ சயின்ஸ், இப்போ விஞ்ஞானம் சயின்ஸ் நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? சாகித்யம் லிட்ரேச்சர், விஞ்ஞானம் சயின்ஸ். இப்போ சயின்ஸில் இந்த இது கம்பேர் பண்ணி உங்களுக்கு சில வார்த்தைகள்லாம் ஒன்று சொல்லுவோம். பாஷா விஞ்ஞானே வருவாது உங்களுக்கு. சரிங்களா? அது கம்பேர் பண்ணி சொல்கிறோம். இந்த மாதிரி ஆதி சாகித்யா ஒரு விஞ்ஞான் சரிங்களா சப்டிஷனாக பிரித்து சாகித்யம் மாதிரி எழுதுறீங்க, விஞ்ஞான சயின்ஸ் எழுதுறீங்க. விஞ்ஞானத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி ஒரு இது வந்து நீங்கள் சொல்லலாம். சரிங்களா? இதுதான் வந்து சாகித்ய இது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னாக்கே இன்னொரு கதை சொன்னேன். இன்னொரு क्वेश्चन நான் சொன்னேன். என்ன क्वेश्चन அப்படின்னாக்கே उपन्यास की परिभाषा देकर, அதாவது உபன்யாசுடைய பரிபாஷானாக்க உங்களுக்கு தெரியும் டெஃபினேஷன் கொடுத்து அவருடைய தத்துவங்களை வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாங்க. சரிங்களா? அதாவது இப்போ உபன்யாசம் என்ன, இப்போ பார்த்தீங்கன்னாக்கே நம்ம ஒரு கதை இருக்கும், நிர்மலா ஒரு உபன்யாசம் தான். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி ஒரு உண்மை கதை எடுத்து கொஞ்சம் கற்பனை கலந்து அழகாக நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு கட்டுரை கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்த கொஸ்டினை கொஞ்சம் நல்லா அதோடைய கேரக்டர் வரும், அதோடைய டைலாக் ரைட்டிங் வரும். சரிங்களா? அதில் என்னென்ன வரும் அப்படின்னாக்கா அதை வந்து நீங்கள் எப்படி சப்டிஷன் பிரிக்காங்க, உபன்யாசிக்க முதல்ல அதோடைய தத்துவத்தை பிரிச்சுருங்க. அதுக்கப்புறம் கதாவஸ்து, அவருடைய கதாவஸ்து வரும் உங்களுக்கு. அதாவது உபன்யாசத்தில் கதாவஸ்து வரும். சரிங்களா? ஸ்டோரி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க கதாவுபகதன் டைலாக், அதாவது அந்த இதோடைய டைலாக் ஒரு உபன்யாசம் தான் அதோடைய டைலாக் இருக்கும். அந்த டைலாக் எழுதுங்க. அதுக்கு டைலாக் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத எழுதுறோம். அதுக்கப்புறம் கேரக்டர் ஸ்கெட்ச், பாத்திரம் சரித்திர சித்திரம், கேரக்டர் ஸ்கெட்ச் எழுதுறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் அது வாத்தாவரணம் சிச்சுவேஷன் எழுதுறோம். அதுக்கப்புறம் அவருடைய ஏம் எழுதுறோம். அப்புறம் அது என்ன ரச்சு யூஸ் பண்ணாங்க, அதோடைய பாஷா சைடி, இதெல்லாம் வந்து நம்ம வந்து உங்களுடைய கருத்து கிடையாது. அதாவது வந்து நீங்கள் வந்து அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கே கதோப்பா டைலாக் இருக்கு, இல்லை ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச இது கூட நீங்கள் படிச்சு கூட அதில் நீங்கள் எழுதியிருக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி அதெல்லாம் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? அதை பண்ணுங்க. சரிங்களா? இதுதான் வந்து உங்களுக்கு வந்து பண்ணக்கூடிய அந்த பரிபாஷா டெஃபினிஷன் சொல்லிட்டு உங்களுக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கே முன்னாடி சொன்னேன், அதாவது இன்னொரு கதை என்ன சொன்னா அப்படின்னாக்கே हिंदी निबंध विकास पर प्रकाश डालते हुए उसमें रामचंद्र शुक्ल का स्थान निर्धारित कीजिए நான் சொன்னேன். சரிங்களா? இந்த क्वेश्चन படிங்க. இதுல என்ன ஒரு நாள் ஸ்ட்ரைக்காவே வரும். நிபந்தனை உங்களுக்கு தெரியும், காம்போஸ் கட்டுரை. சரிங்களா? ஒரு கட்டுரை எழுதுறதுக்கு ஒரு திறமை வேணும். அப்ப ஒரு கட்டுரை நம்ம எழுதி அதை வந்து நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு இதையும் இது வந்து நம்மளுக்கு இப்படிதான் இருக்கும். அந்த கட்டுரை படிச்சு தமிழ் சில கட்டுரைகளாக இருக்கலாம், இந்திய புத்தகம் அந்த மாதிரி கட்டுரை இருக்கலாம். அப்ப அந்த கட்டுரையெல்லாம் நம்ம எப்படி எதிரும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி வந்து நம்ம வந்து இது பண்ணும், ஏற்பாடு பண்ணும். இதுல பாத்தீங்கன்னாக்கே பாபு குலாப் ராய் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் பார்த்தீங்கன்னாக்கே நிறைய வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ஆல்ரெடி தேர்ட் பேப்பரை பற்றி நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தேர்ட் பேப்பர் உங்களுக்கு சொல்லியிருக்காரு பற்றி குலாப் ராயை பற்றி நீங்கள் அதை தேர்ட் பேப்பர் பார்த்துக்கீங்க. சரிங்களா? அதில் அவருடைய வந்து நிறைய கட்டுரை வந்து நம்மளுக்கு வந்து எழுதியிருக்காரு. பிராச்சீன சாகித்யம், பழைய லிட்ரேச்சர் இலக்கியத்தில் அதோடைய நிபந்து. சரிங்களா? அந்த கட்டுரை வந்து நம்ம வந்து போடுறோம். அதுக்கப்புறம் நிபந்துக்கா விகாஸ், அதாவது வளர்ச்சி. சரிங்களா? எப்படி இருந்துச்சு, இப்போதான் பாரத காலம் தான் அது கொஞ்சம் வளர்ச்சி ஆரம்பிச்சது. சரிங்களா? அப்ப அதை பத்தி நீங்க இந்த கொஞ்சம் வந்து இது பண்ணி எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் அதுதான் நம்ம வந்து பாரத யுக்குன்னு வேற நம்ம தனியாவே சொல்றோம். அது வளர்ச்சி வந்து அங்கதான் வந்து வளர்ச்சியில ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கே துவேதி யுக், அந்த யுகத்திலையும் இந்த நிபந்தனை கொஞ்சம் கொஞ்சமா நிறைய டெவலப் ஆக ஆரம்பிச்சது. சரிங்களா? அப்புறம் ராம்சந்திர சுக்லர் கடைசி அவர் தான் இல்லை, அவர் பார்த்தீங்கன்னாக்கே ரொம்ப லிட்ரேச்சர் நல்ல மரியாதை வச்சு அதெல்லாம் நிறைய பாட்டு நிறைய இலக்கியத்தை எழுதியிருக்கார்.
சுக்ல பார்த்தீங்கன்னாக்கே அவர் இது பார்த்தீங்கன்னாக்கே என்னாக்கே ஒவ்வொரு மனோவியா சைக்காலஜி பிலாசபி அந்த ஒரு இது பண்ணி நிறைய எழுதியிருக்காரு. தாட்ஸ் வந்து நிறைய எழுதியிருக்காரு. அப்போ சுக்ல பிரபாவக்கே அது எல்லா இதுவும் அவர்கிட்ட இருக்கும். அப்போ சரல்கிட்ட தான் நம்மளுக்கு புரியுற மாதிரி ஈஸியாகவே அவர் வந்து அந்த கட்டுரைகளை வந்து கொண்டு போயிருப்பாங்க. சரிங்களா? இப்படியும் அந்த ஒரு கட்டுரைகள் வந்து நம்ம தொகுத்து நீங்கள் வந்து எழுதுறீங்க. சரிங்களா? இந்த 4 கொஸ்டின் படித்தா போதும். சரி, நீங்கள் எழுத வேண்டியது 2 இருக்கு, அது 4 படிச்சுக்கீங்க. ஆனால் வந்து எதுவுமே விட்டுடாம நீ வந்து பொறுமையா எழுதுங்க. சரிங்களா? இப்போ நம்ம அது வந்து காவிக்கே ரூப் பார்த்தோமா. இப்போ காவிய சாஸ்திரம் பார்ப்போம். காவிய சாஸ்திரம் பார்த்தீங்கன்னாக்கே இதுதான் நீ படிச்சிருப்பீங்க. ரஸ் சந்த் அலங்கார், இது காவிய சாஸ்திரத்தில் உங்களுக்கு வரும். சரிங்களா? இப்போ முதல்ல நம்ம ரஸ் பார்ப்போம். ரஸ்னா என்ன? அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரஸ்னா என்னன்னு முதல்ல உங்களுக்கு சொல்லிடுற பாருங்க. அது எப்படி நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு சுவை டேஸ்ட் நம்மளுக்கு இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி தான் ஒரு போயமுக்கு வந்து இந்த ஸ்வாத் நம்ம கொடுக்குறதுனா ரஸ் தான். சரிங்களா? அப்போ ரஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கே நம்ம எல்லா போயம்லையுமே அந்த ரஸ் வந்து கம்பல்சரியாக இருக்கும். சரிங்களா? இப்போ ரஸ் நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னாக்கே ஸ்தாயி பாவ், விபாவ், ஆலம்பன் விபாவ், உத்தீபன் விபாவ், அனுபாவ், அப்புறம் இந்த மாதிரி வந்து நம்ம அது வந்து காலத்தை வந்து பிரிச்சுக்கிறோம் நாம. சரிங்களா? அதுக்கப்புறம் ஸ்தாயி பவனா என்ன முதல்ல ஒவ்வொன்றா சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம ரசுக்குள்ள போகலாம். ஸ்தாயி பவனா என்ன அப்படின்னாக்கே மனுஷக்கு மண்மே சதா ரகாக்கதை எப்பவுமே மனசுக்குள்ளே இருக்கிறது. இப்போ நமக்குள்ளே இருக்க கோபம் இருக்கலாம், இல்லை கருணை இருக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி இருக்க நமக்குள்ளேயே இருக்கிறது என்னவோ அதுதான் அந்த அறிவுப்படுத்துறது தான் அந்த ஸ்தாயி பாவ். அதுக்கப்புறம் விபாவ். स्थायी भाव को ये जागते हैं इसके 2 இது வந்து பாத்தீங்கன்னாக்கே சாய் பாவம் இருக்கும். அதே தான் இது வந்து 2ஆ பிரிச்சிடறாங்க. அவ்வளவுதான். இந்த விபாவம் வந்து 2ஆ பிரிக்காங்க. என்ன பிரிக்காங்க அப்படின்னாக்கே ஆலம்பன் விபாவ், உத்தீபன் விபாவ் அப்படின்னு 2ஆ பிரிச்சிடறாங்க. ஆலம்பன் விபாவனா என்ன அப்படின்னாக்கே जिस पर आधारित होकर भाव उत्पन्न होते हैं, எது மேல ஆராதிக்கல அந்த இது உற்பத்தி தோன்றுதோ உசே ஆலம்பன் பாவ், ஆலம்பன் பாவ் சொல்லுவோம். சரி, உத்தீபன் விபாவனா என்ன अपनाके जागृत स्थायी भाव जिस कारणों से और बढ़ता है அதோட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். இல்ல அந்த மாதிரி ஆதி அவருடைய தன்மைகள் ஜாஸ்தியா இருக்கலாம், மனசோட இது வந்து ஜாஸ்தியா இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறது ஆசை இதெல்லாம் இருக்கிறதா உத்தீபன் விபாவம். அதுக்கப்புறம் அனுபவம். அனுபவம்னா என்ன? स्थायी भाव के उत्पन्न होने के बाद அது स्थायी भाव எது நம்ம உற்பத்தி ஆச்சோ जो भाव प्रकट किए जाते அந்த இது உற்பத்தி தோணுதோ உனக்கே அனுபவம். அதுதான் அனுபவம் நம்ம சொல்றோம். சரி, இப்போ நம்ம சப்ஜெக்டுக்குள்ள போகலாம். சரிங்களா? இதுல வந்து என்னென்ன படிக்க போறேன்னு முதல்ல சொல்லிடுறேன். ரஸ்ல ரௌதர் ரஸ் படிக்கிறோம், கருண் ரஸ் படிக்கிறோம், வீர் ரஸ் படிக்கிறோம், பயானக் ரஸ் படிக்கிறோம். இதை 4 படிச்சாலே போதும். ஓகேங்களா? இந்த 4 தான் படிக்க போறோம். 4 பார்த்தாலே போதும். நான் இப்போ சும்மா உங்களுக்கு அவுட்லைன் தான் கொடுக்குறேன். அப்புறம் நீங்க வந்து அதை வந்து வீட்டில் போய் எக்ஸாம்பிளோட எழுதுறீங்க. ஞாபகம் உதாரண கே சாத் லிக்னா சாகியே, ஏதா உதாரணத்தோட எழுதுறோம். சரிங்களா? போய் உதாரணம் நிச்சயமா நீங்க கொடுத்தே ஆகணும். எல்லா ரசிகர்களுக்கும் சரி, சந்திரையும் சரி, அலங்காரையும் சரி, 3த்துலையுமே நம்ம அதை கொடுத்து தான் ஆகணும். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் கருண் ரசை பார்ப்போம். கருண் ரஸ் சாய் பாவன சோகம். ஓகேங்களா? அப்ப அப்படி எப்படி நம்மளுக்கு அது ஆகும்? தொலைஞ்சிடலாம், ஏதாச்சும் ஒரு பொருள் தொலைஞ்சிடலாம், யாராவது மிஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம இருக்கவங்க பிரியலாம். சரிங்களா? யார் தொலைஞ்சு போறது, அதாவது தொலைஞ்சு போறது. இதை பத்தி சொல்றதா அப்படியே ஸ்தாயி பாவம். சரி, ஆலம்பன் விபாவம் என்ன அப்படின்னாக்கே கோயாகுவா व्यक्ति या वस्तु அது தொலைஞ்சு போன பொருள். ஓகேங்களா? தொலைஞ்சு போன பொருள் தான் அவருடைய ஆலம்பன் விபாவம். உத்தீபன் விபாவம் என்ன? பிரிய வஸ்து, நம்மளுக்கு பிடிச்சமான ஒரு பொருள். சரிங்களா? व्यक्ति का स्मरण गुण அவருடைய யாவமாவே இருக்கும். அந்த இதுதான் வந்து உத்தீபன் விபாவம். அனுபவம் என்ன? அழுகிறது, ரோனா அழுகிறது, இல்ல ஹாத் பயிர் கை கால் வலிக்கிறது, அடிக்கிறது, இல்ல இந்த மாதிரி தீட்டுறது, இந்த மாதிரி நிறைய வந்து நம்மளுக்கு அதில் கிடைக்கலாம். சஞ்சாரி பாவம் என்ன அப்படின்னாக்கே சரிங்களா? கவலைப்படுறது. இதை எல்லாம் எழுதிட்டு அதாவது ஃபுல்லா டீட்டெயில் எழுதிட்டு கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும். கொடுத்துட்டு அதுல அந்த போயம்ல இல்ல அதாவது எல்லாம் அந்த ஆலம்பன் சாய்வு எல்லாமே எந்தெந்த பார்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் வந்து எழுத வேண்டிய ஒண்ணு. கருண் ரஸ் நான் சொல்லிட்டேன், இப்படிதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கே
இல்ல வீரரசு. வீரரசு உங்களுக்கு தெரியும். ஆதி வீரரசு உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னக்கே பரிவார்க்கே ஒரு ஃபேமிலிக்கும் எதிரி இருப்பாங்க, அவங்க வந்து நம்ம வந்து அடிக்கிறது உதைக்கிறது இது பண்ணுறதெல்லாம் நம்ம வந்து வீரத்தில் சேர்த்துக்கும். சரிங்களா? நாம பண்ணுறதா வீரம் ஆகல, அதெல்லாம் இருக்கலாம். அப்போ வீரசுரி சாய்பாவா என்ன? உற்சாகம். ஓகேங்களா? ஆசிரியம் என்ன? இல்லை ஆதி அவரு மனுஷன். சரிங்களா? ஆலம்புவா என்ன? சத்ரு, எதிரி. ஆலம்பு வந்து எதிரி, அவன் தான் அவனுக்கு வந்து எதிரியா இருப்பான் வீரத்தில். உத்திபிரபாவன சத்துருக்கு சேனா, அதாவது எதிருடைய படையை தோற்கடிக்கிறது தான். படையதான், அதாவது எந்த படையாவனா இருக்கலாம். சரிங்களா? படைகள் பண்றது. அனுபவம் என்ன? நாம் சண்டை போடுறது தயாரா இருக்கணும், அதான் அவருடைய அனுபவம். சரிங்களா? சஞ்சாய் பாவம் என்ன? சரிங்களா? அதாவது ஒவ்வொருத்தரையும் பாதி பண்றது பார்த்துட்டு இருக்குதான். சரிங்களா? இந்த மாதிரி குத்துரை அவருடைய எக்ஸாம்பிள் எழுதிட்டு நீங்க எழுதுறீங்க. அடுத்து ரவுதரஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கே ரவுதரசுங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கே என்ன அப்படின்னாக்கே கோபம் தான். அவருடைய சாய்பாவம் வந்து கோபம். சரிங்களா? அப்போ கோபமான மனுஷனுக்கு ரௌதரம், அதான் ரௌதரம் சொல்லிட்டோம். இல்லை கூட சன்ஸ்கிரிட் பயன்படுத்திருப்போம் சொல்லுவோம். ஆலம்பு பாவனை என்ன அப்படின்னாக்கே திலானை வாழ வெற்றி கோவஸ்து, அதாவது கோபப்படுகிற பார்த்தீங்களா, அதுதான் அதை பார்த்து கோவம் வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் எப்படி அவருடைய அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கே மூக்லாலோனா, அதாவது கண்ணெல்லாம் சோர்ந்து போயிடும், பார்த்தா அப்படி வெளுத்து போயிடும் அப்படி இதெல்லாம் பேசே. சரிங்களா? அப்புறம் ஹார்ட் கையை இது பண்றது, காம்பனா நடுக்கம் வரும், இதெல்லாம் வந்து அதில் உக்கிரமா நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இது ரௌதர ரசு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கே பயானக் ரசுடைய சாய்பவனா பயம். எதுக்கு வேணாலும் பயம் இருக்கலாம். சரிங்களா? இப்போ சத்துரிய ஈஸ்வரன் ஒரு எதிரி பார்த்து பயமா இருக்கலாம், ஒரு அனிமலை பார்த்து பயமா இருக்கலாம், ஜான்வர் அனிமலை பார்த்து பயமா இருக்கலாம். சரிங்களா? உதிபுரபாயன இல்ல அவருடைய குரலை கேட்டோம் பயந்துருவாங்க. சரிங்களா? குரலை கேட்டோம் பயந்துருவாங்க. அப்புறம் அவருடைய இது என்னன்னாக்கே நடுக்கம், சரிங்களா? பார்த்து நடுங்கிறது, கவலைப்படுறது, சஞ்சாரி பாவம் கவலைப்படுறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கே பயானக் ரசு. சரிங்களா? அதாவது ரௌத்ர கருண் வீர் பயானக், இதை மட்டும் நீங்க படிங்க. ரசல கம்பல்சரியா உங்களுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சந்து போறேன் நான். சந்து, அதாவது சந்து முதல்ல சந்திரனா மாத்திரை முதல்ல தெரியுங்க. சந்திரா மாத்திரை தமிழ்ல இருக்குல்ல, அரை மாத்திரை, ஒரு மாத்திரை, ரெண்டு மாத்திரை இருக்கு தெரியுங்களா? இந்தியில வந்து இல்ல ஒரு மாத்திரை ரெண்டு மாத்திரை தான், இதுல ஒரு மாத்திரை ரெண்டு மாத்திரை தான். இப்ப சந்திர நம்ம எடுத்தோம்னாக்கே மொத்தம் 3 சந்து பிரிக்கலாம். ஏன்னாக்கே வர்ணபிரித் மாத்திரிக் உபை அப்படின்னு 3 சந்து பிரிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம மாத்திரிக் சந்தம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? இப்போ இதுல சந்திர நம்ம என்னென்ன இம்பார்ட்டன்ட் பார்க்கறோம்னாக்கே தோஹா பார்க்கிறோம், சௌப்பாய் பார்க்கிறோம், தோஹா பார்க்கிறோம், சௌப்பாய் பார்க்கிறோம், பரேவை பார்க்கிறோம், சப்பை பார்க்கிறோம். சரிங்களா? இதுதான் வந்து நம்ம சந்திர வந்து முக்கியமான வந்து பார்க்கிறோம். சரிங்களா? இதை மட்டும் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ சௌப்பாய் இது வந்து ஒரு மாத்திரிக் சந்து. மாத்திரிக் சந்து முதல்ல சொல்லிடுறேன். மாத்திரிக் சந்திராக்கே அதை எழுத்து வந்து பிரிக்கிறது முதல்ல, அது பிரிக்க. இப்போ ஒரு மாத்திரை ரெண்டு மாத்திரை. இப்போ இந்தியில வந்து சிம்பிளா பிரிப்பாங்க, அது சிம்பிள் அதோடைய கோடு வேலை குறிப்பாங்க. எப்படின்னாக்கே ஒரு மாத்திரை இருந்தா அக்குறில், ஒரு மாத்திரை இருந்தா அது வந்து ஐ அப்படிங்கிற ஒரு கோடு நான் போடுவோம். 2 மாத்திரை நெடில் இருந்துச்சாக்கே எஸ்ங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணுவோம். இதுதான், இதை நம்மளுக்கு தெரிஞ்சாலே வந்து பழைக்க முடியும். சார் இப்போ வந்து சந்து வந்து பாத்தீங்கன்னாக்கே நாம 8 சந்து இருக்குன்னு சொல்றோம் இல்ல, இது எல்லாமே நான் மனப்பாடம் பண்ண முடியாது அப்படின்னாக்கே அது எப்படி மனப்பாடம் பண்றது அப்படின்னாக்கே நான் சிம்பிளா ஒரு வேலை சொல்றேன், அதை வந்து நீங்க 2 தடவை போட்டு கேளுங்க, உங்களுக்கு புரியும். சரியா? யமாத்தா ராஜ்பான் சின்ஹா, இந்த வார்த்தை எழுதிட்டீங்கன்னாக்கே அது எல்லாமே வரும். சரிங்களா? யமாத்தா ராஜ்பான் சின்ஹா. ஃபர்ஸ்ட் யா, ஒவ்வொன்றிலையும் 3 பிரிச்சிருங்க. யா யா யமாத்தா யா சிங்கிள் குறில், அப்ப எஸ் ஐ வரணும். சரியா? யா மா, அப்ப மா நெடில போகுது, அப்ப எஸ் வரணும். அப்ப யமாத்தா சொல்ல, அப்ப தா, அப்ப அது எஸ். அப்ப யா யா இது வந்து கன்னுங்கிற ரூல்லாம் பிரிப்போம். ஞாபகம் கன்னுங்கிற ரூல் பிரிப்போம். அப்ப எப்படி பிரிக்கலாக்கே ஃபர்ஸ்ட் ஏ கன், யால இருந்து 3 பிரிங்க. அப்ப ஐ எஸ் எஸ்
புரியுங்களா? ISS